அடிக்கடி பயானம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் பீடி குடிக்கிறாங்களோ, சுருட்டு அடிக்கிறாங்களோ, இந்த மாதிரி குடிக்கிறவங்க பொண்டாட்டிலாம் சொர்க்கம் அப்படிம்பாரு. ஏன் கேட்கணும், அந்த நாட்டத்தோட அவங்கள வாழ்ந்து நடக்கலாம் பாரு, அதனால அந்த மனைவிக்குலாம் சொர்க்கம் என்பதாக சொல்லுவாங்க. எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தினுடைய நாகரிகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மிக அற்புதமான முறையில் தெளிவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய இந்த சாஃபி ஜமாத்தினுடைய இமாம் பீர் முகமது அசத் அவர்கள் கூட சூரத்துல் குஜராத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனங்களை எடுத்து காண்பித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஒரு காலத்துல தெருக்களில் கூடுகின்ற சபைகள், அந்த வீடுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கக்கூடிய திண்டுகள் எல்லாம் பொருள் மேலைகளாக ஆகிவிட்டன. இதோட பெரிய பொறுமை என்னன்னா, பள்ளிவாசல உட்கார்ந்து சொல்வதற்கு சேர் போட்டுருக்கும். இப்ப அதுல உட்கார்ந்து புறம் பேசுறதுன்னு ஒரு கூட்டம் உருவாயிடும். அந்த ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கு சமுதாயத்துல. அது உட்கார்ந்து சொல்றது நாலு சேர் கிடப்போம், அதுல உட்கார்ந்துக்கிட்டு வரவன் போறவெல்லாம் பேசிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம். நிறைய இடங்கள் அப்படி நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு புறம் பேசுவது எவ்வளவு மோசமான ஒரு செயல் என்பதை மிக தெளிவான முறையில் எடுத்து சொன்னார்கள். அந்த சூரத்துல் குஜராத் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்ட்ட எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எப்படி நடக்க வேண்டும், முஸ்லிம்கள்ட்ட எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு 3 தத்துவங்களை அங்க சொல்லி காண்பித்தார். ரசூலுக்கு முன்னாடி எப்படி நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் லா தரஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி, நபிக்கு முன்னாடி உங்களுடைய சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு. இது இன்னைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடியும் இன்னைக்கு அது வந்து கடமை. மதீனாவுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமைதியா இருக்கும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு முன்னாடி கேட்டா மதீனா மிகவும் அமைதியாகவே இருக்கும். காரணம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரோடு வாழ்ந்திருந்த சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஜீவித்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த குர்ஆன் ஆயத்து ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற போது மட்டும் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாடியும் நீங்கள் ரசூலை சந்திக்க சென்றால், யார் மன்சார மின்பாரி வஃபாத்தி கஅன்னமா சாரனி ஹஜ்ஜி ஹயாத்தி, யார் என்னுடைய வஃபாத்திற்கு பின்னாடி என்னை ஹஜ்ஜின் மூலமாகவோ மற்ற காரியத்திற்காக என்னை சந்திக்க வருகின்றார்களோ அவர்கள் என்னை உயிராக இருக்கின்ற காலத்தில் சந்தித்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். ரசூல்கிட்ட எப்படி நடக்க வேண்டும், அதை போன்று மூமினான ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் எப்படி நடக்க வேண்டும். ஒருவர் கிண்டல் செய்யக்கூடாது, பட்ட பெயர்களை சூட்டக்கூடாது, இந்த மாதிரி நிலைகளை கடைபிடிக்க கூடாது என்பதாக அந்த திருவசனத்தில் சொல்லப்படும். குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் எவ்வளவோ தமிழ்ல வந்து நீங்க படிச்சு பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். மனித உணர்வுகளை மதிக்கக்கூடிய மனித உணர்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஒரு மனிதன் எவ்வளவு போற்றுதலுக்குரியவன் என்ற விஷயங்களை அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அருமையாக எடுத்து சொல்லி காண்பிப்பார். அதனால மார்க்கத்தினுடைய தெளிவுகளை மனித சமுதாயம் அதிகமாக நாம் கேட்கின்ற பொழுது, இந்த மாதிரி பயான்களின் மூலமாக, இந்த மாதிரி விஷயங்களை நாம் எடுத்து சொல்வதன் மூலமாக மிக தெளிவாக்கப்படுகின்றன. இந்த வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக பல இடங்களில் திருமண கூட்டங்கள் நடந்திருக்கிறது. பல இடங்களில் போய் நாம் பேசி இருக்கின்றேன். நல்ல வரவேற்பு இருக்கிறது. எப்படி இன்னைக்கு இங்கே வரவேற்பு இருக்கிறது, இதை போன்று பல இடங்களில் இருக்கிறது. ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயங்களிலும் எவ்வளவோ சீர்கேடுகள் இன்னைக்கு சமுதாயத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது அறியாமை காலத்தினுடைய மூலப்பழக்கங்களை என் காலுக்கு கீழே மிதித்து விட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு சஹாபி வந்து இன்னொரு சஹாபியை கேலி செய்வதை, அவருடைய மனம் நோக்கும்படியும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமாஷா பேசினா கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சத்தியத்தை தவிர நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவாங்க. சத்தியத்தை தவிர அந்த என்னுடைய தமாசுல கூட இருக்காதுமா. ஒரு சத்தியமான வார்த்தை தான், பொய்யை கலந்து நான் தமாஸ் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார்.
ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயதான பெண்களை பார்த்து, கிழவிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பதாக. எல்லா பெண்களையும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுவுறீங்க? நீங்க எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் பொழுது குமரிகளாக இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதான் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. குமரிகளாக தான் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, யாரும் கிளவியா போக மாட்டீங்க. நாம் சொர்க்கவாதியாக இருந்தால் நம்முடைய மனைவியை நம்ம பழைய வயசாக பார்த்துடலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கே கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பாக்கியத்தை தந்தரும் புரிவானாக. ஆமீன். அருமையான பெரியோர்களே, சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தமாசான பேச்சுக்கள் அறிவுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும், சிந்தனைகளை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கும். நாம் பண்ற தமாசெல்லாம் பார்த்தா மனசை நோற மாதிரி. எத்தனையோ இடங்கள் புதுசா ஒருத்தர் தொலை வந்தா கூட அவனை கிண்டல் பண்றது, புதுசா தொலை வந்துட்டான்ப்பா அப்படின்னு அவனை கிண்டல் பண்றது, அவன் பாப்பான் இன்னும் கல்யாணமே போகக்கூடாது அப்படின்னு. எத்தனை இடங்கள் அப்படி இருக்கு. இந்த நிலைப்பாடுகள் இல்லாமல் வரக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக, வரக்கூடியவர்களுக்கு அந்த மார்க்கத்தினுடைய தெளிவுகளை எடுத்து சொல்லிக் கொடுத்து இப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு பூமியினுடைய கண்ணியத்தை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி சாப்பிட கூப்பிடுறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாரு. நான் இனிமேல் நீங்களும் ஒரு 4 பேரும் வாங்க சாப்பிடுறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுது விட்டு சாப்பிடுவதற்கு செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது இன்னொரு சஹாபி அழைக்காமலே கூட வரார். 6வது நபரா வரார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்குறாங்க, கூட வந்துட்டே இருக்காரு, சரி வரட்டும் அப்படின்னு. எந்த சஹாபி அழைத்தாரோ அந்த சஹாபியினுடைய வீட்டு வாசல் பக்கம் ரசூலுல்லாஹ் நின்றாங்க. நின்ற உடனே உள்ள வரலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிகிட்ட சொல்றாங்க, இஷ்டம் ஒரு ஆள் வந்து வரலாமான்னு கேட்கறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் நீங்களே கேட்டுருக்க, பூண்டு வாங்க அப்படின்றாங்க. எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. சாப்பிட்டாச்சு. அந்த சஹாபி போய் சஹாபி போயிட்டார். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் செய்கின்றார்கள். எந்த ஒரு மனிதர் அழைப்பின்றி ஒரு வீட்டிற்கு சென்றால் அவன் நஷ்டவாளியாக, கேவலப்பட்டவனாக அவன் திரும்பி விடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயான் செய்றார். 6 மாசம் கழிச்சு அப்பதான் அந்த சஹாபி வழங்கு, ஓஹோ அன்னைக்கு நம்ம சொல்லாம போன போல தெரியுது. இருந்தாலும் அந்த நபித்தோழருடைய கண்ணியத்தை, மரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றிய விதங்கள் என்ன, நம்முடைய விதங்கள் என்னென்ன? இப்ப அப்படி யாராவது சோத்துக்கு வந்துருவான் எங்க போனாலும் பின்னாடி அவனை அங்கிட்டே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறதா, அந்த மாதிரி இல்லாம நீண்ட நாட்களுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே இந்த விஷயங்களை சொன்னவுடன், ஓ அன்னைக்கு நாம் சென்றது தவறு என்பதை அந்த சஹாபிக்கு புரிய வைத்து அதை மாற்றக்கூடிய நிலைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு சிறப்பு தன்மை. அதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் எந்த ஒரு செய்தியை மக்களிடத்தில் சொன்னாலும் அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களை கேவலப்படுத்தாமல், அவருடைய மனம் நோகாமல் மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய சொற்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் விழிப்புணர்வையும் காண்பிக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை சகோதரர். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட மனிதராக இருந்ததின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து காரியங்களிலும் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதராக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காண்பிக்கின்றார், இன்னகல் அலா ஹுலுகின் அலீம், மிகப்பெரிய குணத்தின் மீது இருக்கிறது. ஒரு அழகான குணத்தின் மீதுதான் மக்களுடைய கூட்டத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு அழகான குணத்தின் மூலமாகத்தான் மக்களுடைய செல்வாக்குகளை நீங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்த்தி காண்பித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு ஆயத்தில் சொல்லி காண்பிக்கின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில் மிருதுவாக நீங்கள் நடந்து கொண்டதன் காரணத்தினால் ஒரு மிகப்பெரும் கூட்டம் உங்களை சூழ்ந்ததை சொல்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, ஒரு மிருதுவான முறையில் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நடந்ததின் காரணத்தினால், அழகிய குணத்தில் நடந்தனால எப்ப பார்த்தாலும் உங்களை ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் விட்டு பிரியதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவாங்க சஹாபாக்கள். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பா என்ற ஒரு நபி தோழர், இவங்களுடைய கனவுல தான் முதல்ல இந்த பாங்கு சொல்றது பாருங்க, இந்த பாங்கு சொல்லக்கூடிய மொழிகளை இவங்க தான் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னது. ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுக்கு வந்த உடனே ஜமாத்து தொழுகைக்கு மக்களை எப்படி அழைக்க வேண்டும் என்பதாக வருகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்க. ஒரு இடத்துல மொத்தமா நெருப்ப மூட்டுவோம், மணி அடிப்போம், அப்படின்னா முரசு கொட்டுவோம் என்பதாக ஒருத்தரோடு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து ஒரு முடிவு இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பாவுடைய கனவுல தான் இந்த வானூருடைய வார்த்தைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி தொழுகைக்கு அழைக்க வேண்டியது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது நம்ம சொல்ல பாங்கு சொன்னார் பாருங்க. இது இந்த பாங்கூருடைய வார்த்தைகள் அவருடைய கனவுல சொல்லப்பட்ட உடனே நேரா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கு இந்த வார்த்தைகள், இதை பிலால் வந்து சொல்ல சொல்றாங்க. சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேட்டையை முடிச்சுட்டு நேரா வந்தாங்க. நாயகமே, இதைத்தான் என்னுடைய கனவை நாம் பார்த்து இது சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதால் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கண்டுபிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறையிட்ட அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஒரு துஆ செய்றாங்க பாருங்க. என்ன துஆனா, யா அல்லாஹ், நாயகத்தை பார்த்து என்னுடைய கண்களை ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னாடி இனிமேல் நான் பெருமானாரை பார்க்க முடியாது, யா அல்லாஹ் என்னுடைய ரெண்டு கண்களை நீ குருடாக்கி விடு என்பதாக துஆ செய்றாங்க. யாராவது துஆ செய்வாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த, பெருமானாரை பார்த்து என்னுடைய கண்கள் குளிர்ச்சி அடைந்ததற்கு பின்னாடி இந்த உலகத்திலே நான் வேற எந்த பொருளையும் பார்க்க விரும்பவில்லை, யா அல்லாஹ் என்னுடைய இந்த ரெண்டு கண்களையும் நீ குருடாக்கி விடு என்பதாக துஆ செய்கிறார்கள். ரெண்டு கண்களையும் குருடாக்கி விடு என்பதாக துஆ செய்கிறார்கள். யாராவது இப்படி ஒரு துஆவை செய்வார்கள் அந்த உலகத்துல? தன்னுடைய கண்கள் லேசாக தெரியாவிட்டால் கூட நாம் சரி செய்வதற்காக வேண்டி முற்படக்கூடிய இந்த காலத்தில் அந்த சஹாபி துஆ செய்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் பாசமும் இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பதை பாருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பினால், அவர்களுடைய அரவணைப்பினால் கரடு முரடாக நடந்த அந்த கூட்டம் ஒரு அழகிய சமுதாயமாக உருவெடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறான், அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூ உபைதா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய தகப்பனார் ஜர்ராஹ் மல்யுத்த வீரர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நேரா வந்தாரு, என் மகனை நீ வந்து கெடுத்த, அதனால அவனை இஸ்லாமுடைய ஈமான்களை வச்சுட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டமானிக்கு பேசுறாரு. பேசுற உடனே இந்த அபூ உபைதா என்ன செய்றாங்கன்னா, தகப்பனை அடிக்க போறாங்க வேகமா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சஹாபி விட்டு அவரை புடிங்க அடிச்சு போடுறாங்க அப்படின்றதா. மீண்டும் இன்னும் ரெண்டு பேரும் அவர் ரொம்ப திமிரன உடனே இன்னும் ரெண்டு பேரும் பிடிக்க சொன்னாங்க. அதையும் மீறி அந்த சஹாபி அபூ உபைதா ஜர்ராஹ் என்ற தன்னுடைய தந்தையினுடைய கழுத்தையே வெட்டி விட்டார். ரசூலுல்லாஹ்வை ஏசியதின் காரணத்தினால் அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி சொல்லி காண்பிக்கின்றான். கதுசமி அல்லாஹ்வுடைய அந்த முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய இந்த கூட்டம் அல்லாஹ் ரசூலை வெறுக்கின்ற கூட்டத்தை இவர்கள் நேசிக்கின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களை எதிர்ப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். எதிர்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்க்கின்றவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். நபித்தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிய விதங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் என்பதாக திருமறை சொல்லி காண்பிக்கின்றன.
அதனால மக்களுக்கு மத்தியில மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு மேடை போட்டு என்னமோ பேசலாம். ஒரு ஊர்ல நம்ம இயக்கங்களை சேர்ந்த கூட்டம் நடக்கு. கூட்டத்தை யாரு ரொம்ப கேட்கறாங்கன்னா பிஜேபி காரன் தான் கேட்கறான். என்னன்னு கேட்டா உங்களுடைய யோசிக்கிறீங்களாப்பா, அது கூடாது கூடாது மேலே போட்டு கண்டமான யோசிக்கிறீங்களா, நீங்களே போ, நாங்க எதுவும் உங்களை பேசணும் அப்படின்னு நான் கண்ணார பார்த்தது. கல்வி குறித்து நடந்த ஒரு சம்பவம் பார்த்தா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் அந்த RSS காரங்க பிஜேபி காரங்க நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ஒரு இயக்கத்தை ஜெகவன் கொஞ்சம் ஏசுறான் கண்டா மாணிக்கு. என்ன செய்வான், சரி நம்ம தான் ஏசனம் பிடிக்கும், அவனுக்குள்ளே ஏசிக்கிட்டு கிடக்காங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய முறையில் அப்படியே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை எடுத்து சொல்றோம், அதை எடுத்து சொல்றோம்னு என்ன செய்வது, தாறுமாற பாவம் கொடுத்த துட்டுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காண்டி எங்கேயாவது பேசுகின்றார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயங்களை எடுத்து சொன்ன விதங்கள் என்ன? 23 ஆண்டுகள் 200 ஆண்டு காலம் சாதிக்க முடியாத மிகப்பெரிய சாதனையை 23 ஆண்டுகளாக 1,24,000 சத்திய தோழர்களை உருவாக்கிய ஒரு பெருமை இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பு வைத்திருக்கிறார். மலையில மண்டேலா இருக்கிறார், தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர். நிறவெறி கொள்கைக்காக வேண்டி, கருப்பின மக்களுக்காக வேண்டி போராடிய குற்றத்திற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில எந்த ஒரு இனப்பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி 27 ஆண்டுகள் தனிமை வெண்சிறையில் அடைக்கப்பட்டார். நம் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்கள் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் செல்கின்ற பொழுது அந்த சிறையை பார்வையிட்டு ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட தனிமை சிறையில் இவர் அடைக்கப்பட்டார், ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி 27 ஆண்டு காலம் இதை கழித்தார் என்பதாக அவ்வளவு கொடுமையான வெண் சிறையில் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டார். எதற்காக வேண்டி? கருப்பர்களும் சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பாருங்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கருப்பின நீக்குற அடிமை, அப்படிப்பட்ட மனிதரை புனிதராக மாற்றி மக்காவிலே மதீனாவிலே பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து மக்களுக்கு மத்தியிலே இன்னா ஹலக்னாக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஆதம் என்னும் ஒரே ஆத்மாவிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டவர்கள், கருப்பு என்ற சிவப்பு என்ற உங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது, இறையச்சத்தின் மீதுதான் நீங்கள் உன்னத நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு கருப்பின பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை நியமித்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி எங்கே என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மோசமான மக்கள், குறைசி மக்கள், நிறவெறி கொள்கைகள், அந்த மக்களுக்கு மத்தியிலே பிலாலுடைய பெருமையை ரசூலுல்லாஹ் எடுத்துச் சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் வருகின்ற பொழுது, பிலாலே சொர்க்கத்திற்கு எனக்கு பின்னாடி அவனுடைய காலடி சத்தம் கேட்கிறது எப்படி என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் பிலால் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒழு முடிந்து விட்டால் ஒழு செய்து கொள்வேன். அப்பொழுதுதான் சஹாபாக்களுக்கு தெரிகிறது பிலாலுடைய உன்னதம் பெருமானாருக்கு பின்னாடி சொர்க்கத்திற்கே செல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்சி தருகிறது என்று சொன்னால் நிறம் அங்கு முக்கியம் அல்ல, இறையச்சம் தான் முக்கியம் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தி அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறவெறி கொள்கையை அறுத்து எறிந்தார்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள், சகோதரத்துவ புரட்சியை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் குலவெறியில், கோத்திர வெறியில் வெறிகொண்டிருந்த அந்த குறைஷி மக்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலின் மூலமாக கரம் பிடித்து, என்னுடைய கரத்தை பிடித்து அவர் அதற்கு சொந்தக்காரர் என்பதை நிரூபித்து காண்பித்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒரு சண்டையும் போடல, எந்த ஒரு ரத்தமும் வடியல, எந்த ஒரு சிறையிலும் அடைக்கப்படவில்லை. சில ஆண்டுகளிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஹஜ்ரத் பிலாலின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பித்தார்கள். சகோதரர்கள், இதெல்லாம் என்ன காரணம்? என்ன மார்க்கம் வளர்வதற்கு, மார்க்கம் சிறப்படைவதற்கு எடுத்துச் சொல்கின்ற விதங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்கள், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், வயதானவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், வாலிபர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், சிறுவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வாங்க. நாம பெரியவர்களுக்கே சொல்ல மாட்டோமே,
இவனுக்கு என்ன மத சொல்லட்டுமே, நம்ம என்ன சொல்றது, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமானது நம்ம அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு மத்தியில் சலாம் சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த சிறுவர்கள் நாளைக்கு சலாம் சொல்லி பழக வேண்டும் என்ற நல்ல குணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நடைமுறையால் கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விஷயங்களிலும் எந்த வகையிலும் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொன்னதை போல உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இதை நாம் ஆக்கி இருக்கிற, எங்கே நீங்க போக வேண்டாம், வேற எந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டாம், வேற எந்த யாருடைய முன்மாதிரி மக்கள் நீங்கள் செல்ல வேண்டாம். அத்தனை தேசிய தலைவர்களும் சரி, உலக தலைவர்களும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முன்மாதிரியாக காண்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய வழிமுறைகளை சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த தேசிய காங்கிரஸ் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாடி இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், உமருடைய முகமது ரசூலுல்லாஹ்வுடைய சீடர் உமர் அபூபக்கருடைய ஆட்சியை போட்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக. எங்கேயோ பிறந்த காந்தி, எங்கேயோ இருக்கின்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீடர்களுடைய வாழ்க்கையை போட்டு நீங்கள் வாழுங்கள், ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்திலும் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேசிக்கொண்டே போகலாம். அதனால நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் நமக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல், மன் அஹப்ப சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகின்றார்களோ, பிரியப்படுகின்றார்களோ, ஃபக்கத் அஹப்பனி, அவரை நான் பிரியப்படுகிறேன். வமன் அஹப்பனி, என்னை யார் பிரியப்படுகிறாரோ, கான மஅய ஃபில் ஜன்னah, அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார். ஆகவே இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி பெருமானார் மீது அன்பு கொண்டு பெருமானார் வாழ்ந்து காண்பித்த அந்த வாழ்க்கையினுடைய வழிப்படையில் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியமிக்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தல் புரிவானாக என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த இந்த ஜமாத்தார்கள் மற்றும் நிர்வாகிகள், இந்த பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய பீனுமர் அவர்கள், முஸ்தபா அவர்கள் மற்ற அனைவர்களுக்கும் எனது மனமான நன்றியை அம்பை வட்டார ஜமாத் உலமா சபையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி வை சுல்தான் முஹானி முஸ்தபாவுடைய துஆவோட இன்ஷாஅல்லாஹ் கூட்டம் நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வார்த்தையில் சிறந்த அதை எடுத்துடுங்க, இன்னொன்று எடுத்துடுங்க. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையில் துவக்கமாக கூறியதை உங்கள் முன் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பை வட்டார ஜமாத் உலமா சபை சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருமுறை பிரச்சாரம் நடத்தி மிக அழகாக நடத்தி அதை செயல்பட வைத்த சாபி ஜமாத் உடைய இமாம் பீர் முகமது அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு அழகான தலைப்பை முன்னெடுத்து அதை அழகாக எளிய முறையில் அழகிய நடையில் உரையாற்றிய வடலூர் சாமி ஜமாத்துடைய இமாம் மன்சூர் அவசத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் மிக அழகாக அமைதியாக தன்னுடைய அலுவல்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இது ஜமாத்தாவில் வருகை தந்திருக்காங்க, அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒளி அமைந்திருந்த மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமீன்.
اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. آمين ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين اللهم يا رحمن ارحمنا يا رحيم وانت خير الراحمين. آمين اللهم انصرنا وانت خير الناصرين. آمين ربنا اغفر لنا ذنوبنا ولوالدينا ولاساتذتنا ولمشايخنا ولاحبابنا ولجيراننا ولمن كل امه محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. آمين ربنا يسر لنا امورنا وامور الدنيا واراد بقلوبنا وابداننا. يسر لنا شر الدنيا وشر الاخره برحمتك يا ارحم الراحمين. آمين ربنا تقبل دعاء انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. آمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم. وآله وصحبه أجمعين. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.